ஹாய் என்ஜிடி ஹோம் மேக்கர்ஸ். ஒரு குட்டி ஈவினிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம். மதியம் அவர் வரும்போதே கொஞ்சம் நெல்லிக்காய் அப்புறம் ட்ரை நட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி பாட்டில் ஃபில் பண்ணுற வேலை எல்லாமே ஈவினிங் தான் வந்து பார்ப்பேன். ஸோ நட்ஸு, கேஷ்நட் இதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்தார். எனக்கு எப்படியும் ஒரு 2 மாதம் தாராளமாக வரும். தம்பி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ டெய்லியுமே அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்து வரணும்னு சொல்லி எப்போயுமே வாங்கி வச்சுக்குவேன். ஸோ இந்த டைம் அதுவும் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மந்த்துக்கான பருப்பு, சர்க்கரை இதெல்லாமே இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ரேஷனில். அதுமாரிலாம் எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கேரட் பீட்ரூட் போட்டு சூப் வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு மணி பிளான்ட் அங்கங்கே கொஞ்சம் எல்லோ லீவ்ஸாக இருந்துச்சு. எப்போவுமே எல்லோ லீவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா காலையில் மார்னிங் டைம் தான் கட் பண்ணுவேன். ஸோ ஈவினிங் வந்து அதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். தேன் நெல்லிக்காய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 kg நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நாட்டு சக்கரையில் ரெடி பண்ணுறேன். இது வந்து டெய்லியுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்க்கு, ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதை ரெடி பண்ணி ஓவர் நைட் வந்து அப்படியே வந்து